உன் கை பிடிச்சு நடக்க உன் தோள் மீது சாய தினம் உம்மோடு பேச நானும் சித்தம் செய்ய என் வாழ்வெல்லாம் நீரே என் வழியெல்லாம் நீரே என் பலனெல்லாம் நீரே எனக்கெல்லாமே நீரே இயேசுவே என் நேசரே என் வாலிபம் உமக்காகவே. அழகு, எவ்வளோ க்யூட்டாக இருக்கிற நீ. பார்க்குறதுக்கே சூப்பராக செம்மையாக இருக்கிற. என் லைஃப்பில் இருக்கிற எல்லாமே உன்கிட்ட தான் என்னால் ஷேர் பண்ண முடியுது. மனுஷங்களை யாரும் நம்பியும் நான் ஷேர் பண்ண முடியல. சூப்பராக இருக்கிற நீ. உனக்கு நான் மசாஜ் பண்ணி விடவா? டெய்லி ஒன்றை தான் நான் கொஞ்சுறேன். யாரு? ஹலோ, சொல்லுடா, என்ன பண்ற? சாப்பிட்டியா? அதெல்லாம் சாப்பிட்டேன். சரி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சரி, ஓகே, சொல்லு. ஓகே, லெட்ஸ் பிரேக் அப். ஏய், நீ விளையாட்டுக்கு தானே சொல்ற. உனக்கு எப்போ பாரு இதே விளையாட்டா போச்சு. ஏய், உங்ககிட்ட விளையாடுறதுக்கு என்ன இருக்கீங்க? ஐம் சீரியஸ். ஏய், நீ என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா பிரேக் அப். அதான், இனிமே உனக்கு எனக்கு எதுவும் கிடையாது. பிரேக்கப்பா? நீ என்ன திடீர்னு வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிற? எதனால? அதுக்கெல்லாம் காரணம்லாம் சொல்ல முடியாது. பிரேக் அப்னா பிரேக் அப், விட்டுறேன். எனக்கு இப்போ ரீசன் தெரிஞ்சாகணும். எதுக்கு சொல்லு? ரீசன்னா எனக்கு வேற ஒருத்தவங்க பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் ரீசன். பிரேக் அப். பாய். ஹலோ ஹலோ, என்னது கால் போக மாட்டேங்குது? நம்ம பண்ணி பார்ப்போம். சரி, கால் பண்ணுவோம். எடுத்துரு. என்ன பிஸின்னு வருது? இந்த பையன் நம்மளை பிளாக் பண்ணிட்டானா? சரி, மெசேஜாவது பண்ணி பார்ப்போம். எதுக்கு இப்படி பண்ணுற? இதுலேயும் ஒன்ட்டிக்கு தான் காமிக்குது. இந்த பையன் அப்போ என்ன நிஜமாவே பிளாக் பண்ணிட்டானா? நிஜமாவே பிரேக்கப் பண்ணிட்டானா? எதுக்கு இந்த பையன் இப்படி பண்ணுறான்? ஐயோ கடவுளே. லவ் பண்ணும்போது என்னென்னலாம் சொன்னேன். என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னான், உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருப்பேன்னு சொன்னான். ஆனால் இப்போ இப்படி பண்ணுறானே, நான் என்ன தான் செய்கிறது? எனக்கு வர்ற கோவத்துக்கு நான் என்ன தான் பண்ணுறது? ஸோ பிரியா, எங்கள் அம்மா வேற. பிரியா, இப்போ என்னத்தை தான் ஃபோனை பார்த்துட்டே இருக்கும் தெரியல. பாப்பா, என்னம்மா? கொஞ்சம் சாப்பிடு பாப்பா. ஏம்மா, என்னை பசிக்கலம்மா, நீங்கள் போங்கம்மா. பாப்பா, கொஞ்சமா சாப்பிடு பாப்பா. எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துட்டே இருக்க. பார்க்கறக்கா தெம்பு வேணும்ல. நான் உங்கள்ட்ட சாப்பாடு கேட்டேனா? போங்கம்மா, எனக்கு பசிக்கலம்மா. ஏமா அப்படி பண்றீங்க? கொஞ்சமாவது சாப்பிடுமா. எப்படி இழைச்சிட்ட பாரு என் தங்கம். எனக்கு தான் வேணாம்னு சொல்றேன். ஏன் இப்படி பண்றீங்க நீங்க? பைத்தியம் மாதிரி, உனக்கு பைத்தியம் மாதிரி நடந்துக்கிற. ஆமா, இங்க வீட்ல இருந்தா எனக்கு பைத்தியம் தான் புடிச்சிரும். இப்பதான் திருந்த போதும் நினைக்கிறேன். இந்த பையன் நம்ம வாழ்க்கையில இப்படி பண்ணிட்டானே. என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஏதாவது ஒரு கடை ஏதாவது இருந்துச்சுன்னா மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு கடையுமே இல்லையே. இந்த தான் மெஸ் இருக்கே. கொஞ்சம் உள்ளே போய் உட்காந்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு வருவோம். மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது இருக்கும். என்னடா வாழ்க்கை இது?
என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் அப்படி கடவுள் விளையாடுறாரோ தெரியலை. என்ன வேணும் சாப்பிட? வீட்டில் எங்கள் அம்மா தான் என் உயிரை வாங்குனா, இங்கே வந்து இதுவும் என் உயிரை வாங்குது. சாப்பிட என்ன வேணும் கூட உனக்கு கேட்க தெரியல. உன்கிட்ட என்ன நான் ஆர்டர் கொடுக்குறது? என்னென்ன இருக்குது சொல்லு. முட்டை குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, வத்தல் குழம்பு, தயிர் சாதம். சொல்ல சொன்னால் ஒப்பிக்குது பாரு. போய் ஒரு ஒயிட் ரைஸும் முட்டை குழம்பு எடுத்துகிட்டு வாங்க போங்க. சரி. சி அம்மா உயிரை வாங்குறதுக்குன்னே வருதுங்க. அந்த பொண்ணை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கு. நீ காலையில சாப்பிட்டியா? இல்லை முதலாளி. சாப்பிடலையா? இல்லை முதலாளி. நம்ம ஒன்று பண்ணுவோம். அவன் ஆர்டர் பண்ண அந்த முட்டை குழம்ப நீ சாப்பிட்ட. முதலாளி அது அவங்க ஆர்டர் பண்ணது முதலாளி. நான் சொன்னா கேட்கணும். சரி முதலாளி. போய் சாப்பிடு. சரி முதலாளி. இவையே எப்போ கால் பண்ணுறா? ஹலோ. ஏய் என்னாச்சு, உன் வாய்ஸ் டல்லாக இருக்கு? ஏண்டி நீயும் என்ன டென்ஷன் பண்ணுற? நான் லவ் பண்ணுறவன் என்னை விட்டுட்டு போயிட்டான்டி. என்ன செய்யனே தெரியல. இத்தனை நாள் 2 பேரும் ஒன்றா இருந்தோம். இப்போ அவன் இல்லைங்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன செய்யனே தெரியலடி. செத்துடலாம் போல இருக்குது. நான்லாம் எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு? ஏய் அதெல்லாம் எதுக்கு நினச்சி கவலைப்பட்டுன்னு இருக்க? வீட்டுக்கு வா, இன்னைக்கு ஈவினிங் நம்ம வீட்டில் பார்ட்டி இருக்குது. ஒரு பக்கு வச்சுன்னா உனக்கு செட் ஆயிரும். சீக்கிரமா வீட்டுக்கு வா. சரி பார்க்குறேன். சரிடி வைக்கிறேன். சர்ச்சு வர முடிய லேட் ஆகிட்டு, வயிறு வேற பசிக்குது. சரி இங்கே ஒரு மெஸ் இருக்குது, போய் சாப்பிடையாவது செய்வோம். இவன் வேற பாட்டி கூப்பிடுறா. இப்போ நம்ம இருக்கிற மனநிலைமையில போகிற நிலைமையிலையா இருக்கும். இந்தாங்க உங்கள் பில். இல்லா? ஆமாம். இதெல்லாம் நானா சாப்பிட்டேன்? என்னம்மா வந்ததுலேருந்து லூஸ் மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தேன். இப்போ என்னென்ன சாப்பிட்டு தண்ணி எல்லாம் குடிச்சுட்டு நானா சாப்பிட்டேன்னு கேட்க? மேம் இதெல்லாம் நான் சாப்பிடல மேம். நீ தான் சாப்பிட்டதுக்கு பில்லை கொடுத்துட்டு போம்மா. ஸோ காலையிலேருந்து இருந்த டென்ஷனில் எல்லாத்தையும் மறந்துட்டேன் பாரு. நான் சாப்பிட்டேன்னு சாப்பிடலையான்னு கூட எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம். என்னம்மா சாவுக்ராக்கி எனக்குன்னு வந்திருக்கு பாரு. பணம் இல்லைன்னா பேசாமல் 2 நாளைக்கு பாத்திரம் விளக்கிட்டு போமா. எஸ்கியூஸ் மீ, எதுக்கு அந்த பொண்ணு திட்டிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்கலன்னா அப்புறம் திட்டாமல் என்னம்மா செய்வாங்க? அந்த பொண்ணு என்ன சுச்சுவேஷனில் இருக்கோ அதுக்கு இப்படியா திட்டுவாங்க? அவள் எவ்வளோ சாப்பிட்டான்னு சொல்லுங்க, நான் பே பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. கொடுத்துட்டு பேசுமா. எவ்வளோன்னு சொல்லுங்க. நீ உட்காருங்க ஒரு நிமிஷம். இதாங்க. வாங்க சிஸ்டர். என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ ப்ராப்ளமா என்ன? உங்கள் கூட கொஞ்சம் நேரம் பேசலாமா? ஓகே. வாமா, இங்கே உள்ள போய் பேசுவோமா? ஓகேக்கா. இப்போ சொல்லுமா, என்ன பிரச்சனை உனக்கு? இல்லைக்கா, நான் ஒரு 2 வருஷமாக ஒரு பையனை லவ் பண்ணேன். ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டேன்க்கா. அவன் தான் என் வாழ்க்கையில் எல்லாமே அப்படியே நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அவன் என்னையே ஏமாற்றிட்டு போயிட்டான். நான் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான்க்கா. ஒரு நிமிஷத்தில் தூக்கி எறிஞ்சிட்டான்.
இவன் தான் அப்படி பண்ணுறான்னா எங்கள் அம்மாவும் என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேன்றாங்க. இந்த உலகத்தில் என் மேலே உண்மையாக அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்லைக்கா. நான்லாம் எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு செத்தரலாம் போல இருக்குக்கா. என்ன செய்கிறதுனே தெரியல. ஏம்மா இப்படி பேசுற? இந்த உலகத்துல இருக்கிற அன்புக்கே நீ சாகணும்னு சொல்றியே. உனக்காக ஒருத்தர் உன் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே உன் மீது அன்பு செலுத்தி உனக்காகவே அவர் ஜீவனை விட்டுருக்காருமா. என்னக்கா சொல்கிறீங்க? நான் இவ்வளோ நாள் லவ் பண்ணவனே என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். இங்கே யாருன்னே தெரியாத அவர் எனக்காக ஜீவன் கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க. யாருக்கா அது? அவர் தான் ஏசுமா. அவர் உனக்காக ஜீவனை விட்டது மட்டும் இல்லை, நீ சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சு தெரியாமல் எவ்வளோ பாவம் செஞ்சுருப்பா, அதெல்லாம் அவர் மன்னிச்சு அதுக்காகவே அவர் வந்து சிலுவையில் மறிச்சிருக்காருமா. என்னக்கா சொல்கிறீங்க? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணாத அட்டகாசமே இல்லை தெரியுமா? நான் கிளப்புக்கெல்லாம் போவேன். எனக்கு குடிப்பழக்கம் கூட இருக்குக்கா. நான் என்னோட அந்தரங்கத்தில் நிறைய பாவங்கள் செய்வேன். இதெல்லாம் எப்படிக்கா ஏசப்பா மன்னிப்பார்? எனக்கு மன்னிப்பு இருக்கா? நிச்சயமாக அவர் மன்னிப்பாருமா. பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குமா, நீ உன் வாழ்வு பிராயத்திலே உன் சிருஷ்டிக்கிறேன் நின்னு சொல்லிட்டு. ஒருவர் ஜீவன் கொடுத்தாருன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த ஏசப்பா கூட நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். அவருக்காக நான் பரிசுத்தமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன்க்கா. அதுக்கு நான் என்னக்கா செய்கிறது? ஏசப்பா உன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவாருமா. நம்ம ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? நம்ம ஜெபம் செய்யும்போது நீ ஏசப்பாட்ட உன் பாவத்தை எல்லாம் அறிக்கையிடும்போது அவர் கண்டிப்பாக மன்னிச்சிருவாரு. சரியா? அவன் கூட பேசுவார். கையை கொடுமா, ஜெபம் செய்வோமா? சரிக்கா. அன்புள்ள ஏசப்பா, அநேகருக்கு முன்மாதிரியாய் இந்த மகளை எடுத்து நீ ஆண்டவரே பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஏசு நாமத்தினால் கேட்குறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. சரிம்மா, ஜெபம் பண்ணிட்டோம்ல, இனி சந்தோஷமாயிரு. இனி பாவம் செய்யாத. சரியா? வாரம் பக்கத்தில் ஒரு நல்ல சர்ச்சுக்கு போ. சரியா? என்னாச்சுமா? இன்னும் என்ன நினச்சிட்டு இருக்க? இல்லைக்கா, நான் காலையில் எங்கள் அம்மா கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ அதை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதுக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ போய் அம்மாட்டா அம்மா மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லு. சரியா? அம்மா மன்னிப்பாங்க. சரியா? சந்தோஷமாயிரு. சரியா? சரிக்கா, தேங்க்யூக்கா. எங்கப்பா போன இவ்வளோ நேரம்? சாரிம்மா, நான் என்னதான் இருந்தாலும் காலையில் உங்கள்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. எவ்வளோ நேரம்ல தேடிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட சொல்லிட்டு போகலாம்ல, இப்படியா கோவப்படுவேன் நீனு? சாரிம்மா, இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன். சரிம்மா, பாப்போம், வீட்டுக்கு போவோம். மன்னிச்சிருமா. சரிம்மா. மனிதர்களின் அன்பு ஒரு நாள் மாறிவிடும். மாறாத அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒன்றே. அது மகத்தான அன்பு, நலமான அன்பு, தன்னிகரில்லாத தரமான அன்பு, கள்ளமில்லா அன்பு, விசேஷித்த அன்பு, பரிசுத்த அன்பு. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நம்பின மனிதர்களும் மாறலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரின் அன்பு மட்டுமே மாறாதது. அதை ருசித்துப் பார், உன் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். கிராம மிஷனரி இயக்கம் சார்பாக நடத்தும் கண்மணியை கேள் என்ற நிகழ்ச்சியில் எல்லா வாலிப பெண் பிள்ளைகளையும் பார்க்கறதுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா காலேஜுக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வரீங்களா? ஆண்டவரோட நல்ல ஒரு உறவு இருக்கணும் எப்பொழுதும் உங்களுக்கு. அதுவும் இந்த வாலிப பருவத்தில் காட் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான டைம் இந்த யூத் பீரியடில். ஸோ இந்த நாள்லேயும் வந்து ஆண்டவர் உங்கள் கூட பேச போகிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஃபைட் த குட் ஃபைட், நல்ல போராட்டத்தை போராடு. அதாவது இந்த வாலிப பருவத்தில் நிறைய போராட்டங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. நிறைய பேட்டில்ஸ் உங்களை சுற்றி வந்து நிறைய குட்டி குட்டி பேட்டில்ஸ் வந்து எவ்ரிடே நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இந்த நாள்லேயும் வந்து நம்ம வேதத்தில் 1 தீமோத்தி
6வது அதிகாரம் 12வது வசனத்துல அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாகிய இருக்கிறாய். ஸோ பவுல் வந்து நம்ம திமோத்தி வாலிபன் ஆகிய திமோத்தியை பார்த்து சொல்றாரு, விசுவாசமாகிய நல்ல போராட்டத்தை போராடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஃபைட்ஸ் அப்படின்னாலே பிடிக்காது, பேட்டில்ஸ் அப்படின்னாலே பிடிக்காது. இதே இன்னொரு சைடு பார்த்தோம்னா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடணும், எதுக்கு எடுத்தாலும் நம்ம போராடி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சில பிள்ளைகள் சொல்லுவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நல்ல போராட்டம், ஓகே, a good fight. நீங்க ஃபைட் பண்றது வந்து இட் ஷுட் பி a good fight. அதாவது நம்மளுடைய வேதத்துல என்ன போட்டிருக்குன்னா, எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த 6வது அதிகாரம் 12வது வசனத்தை கடைசி இதுல என்ன போட்டிருக்காங்க, நமக்கு போராட்டம் உண்டு. we have battles. அதுதான் வந்து கன்க்ளூஷன். எப்பயுமே வந்து லைஃப்ன்றது வந்து எப்பயுமே ரொம்ப ஸ்மூத்தாவே இருக்காது. ஸோ இந்த வாலிப பிரயாரத்துல நீங்க என்னென்ன பேட்டில்ஸை நீங்க ஃபேஸ் பண்ணணும், என்னென்ன போராட்டங்களை நீங்க நல்ல போராட்டமா நீங்க வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், ஃபைட் யுவர் டெம்ப்டேஷன்ஸ். அதாவது உன்னுடைய சோதனைகளை மேற்கொள்ள போராடு. ஃபர்ஸ்ட் யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் வாக்குதத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அதாவது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ நீங்க இந்த டெம்டேஷனை நீங்க ஓவர் கம் பண்ணீங்கன்னா நீங்க தான் என்னதான் பிளெஸ்டு, நீங்க தான் என்னது பாக்கியவான். ஸோ இந்த ஃபைட், இந்த டெம்டேஷன், நிறைய சோதனைகள் இந்த வாலிப பரிகாரத்துல வரும் உங்களுக்கு. நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டீங்க, நான் ஏசுப்பா பிள்ளையா இருக்கணும், நான் நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ காலேஜுக்கு போவ, அப்பதான் உனக்கு வந்து ஒரு போராட்டம், ஒரு டெம்டேஷன் வரும். சில விஷயங்களை வந்து உனக்கு ரெசிஸ்ட் பண்ண முடியாது, சில விஷயங்களை நீ உன்னால மேற்கொள்ள முடியாம இருப்ப. ஸோ அதெல்லாம் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, மேற்கொண்டனா நீ தான் வந்து என்னதான் பாக்கியவான். ஸோ இது எப்படி இந்த டெம்டேஷனுடைய வந்து சைக்கிளை வந்து அழகா வந்து ஸ்பிளிட் பண்ணி வந்து போட்டிருக்கு இந்த யாக்கோபுல. 14வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவனவன் தன் தன் சுய இச்சைகளினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும், மரணத்தை பிறவிக்கும். ஸோ அப்படியே ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன வருது, சோதனை. அதாவது நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பையன் அப்படியே உங்களை கிராஸ் பண்ணி போறான். அடுத்து இச்சை, அதை பார்க்குற நீ, அதுதான் என்னது இச்சை. அடுத்தது அது கர்ப்பந்தரித்து என்னவா மாறும்னா பாவமா மாறும். பாவம்னா என்னது, அடுத்தது அவன் வந்து உங்க கூட வெளியே போகணும், இல்லை வந்து ஃபோன் நம்பர் வாங்குறான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இட் ஜஸ்ட் கோ ஸ்டெப் பை ஸ்டெப். இது பைபிள்ல அழகா போட்டிருக்கு. கடைசியில நீ அதுக்கு விழுந்துட்டேன்னா அது என்னவா மாறும், பூரணமாகும் போது மரணமாகும். மரணம்னா நீ செத்து போக மாட்ட, இட் வில் பி அ இட்டர்னல் டெத், நித்திய மரணம். அதுதான் வந்து நரகத்தை நோக்கி போகிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த பாவத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இந்த சோதனைகளை நம்ம வந்து மேற்கொள்ளணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம். இந்த வயசுல நீ வந்து ஃபைட் பண்ண வேண்டிய பேட்டில் என்னன்னா, ஃபைட் யுவர் டெம்டேஷன்ஸ். ஸோ வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி நான் வந்து இந்த விஷயத்த ஃபைட் பண்றதுன்னு நீ நினைக்கலாம். எப்பவுமே பிசாசானவன் எவனை விழுங்கலானவன் என்று கெச்சிக்கிற சிங்கத்தை போல நம்மளை வந்து சுற்றி தெரிகிறான். எப்படியாவது உன்னை சுத்தி சுத்தி வருவான். எல்லா இடங்கள்லயும் வந்து குட்டி குட்டி விஷயங்கள் வந்து பிசாசு வச்சிருப்பான். ஸோ அப்போ நீ வந்து அதற்கு எதிர்த்து நிற்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீ நினைக்கலாம், நான் வந்து நின்று நான் போராட போறேன் அப்படின்னு மட்டும் நீ நினைச்சிடாத. எதிர்த்து நின்றுதான் நீ போராட முடியும். அதுவும் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். உனக்கு வந்து வர டெம்டேஷனுக்கு நீ வந்து அந்த இடத்துல நின்று நீ வந்து போராடவே கூடாது. அந்த இடத்தை விட்டு பாளையத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடுன்னு பைபிள்ல வந்து போட்டிருக்கு வேதத்துல. ஸோ அப்போ நம்ம அந்த இடத்தை விட்டு ஓடணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நீ வந்து செய்ய வேண்டியது என்னது, ஃபைட் யுவர் டெம்டேஷன்ஸ். ரெண்டாவது, ஃபைட் யுவர் ஃபியர்ஸ். உன்னுடைய பயங்களை மேற்கொள்ள போராடு. இந்த வாலிப வயசுல நிறைய பயங்கள் இருக்கும். சின்ன சின்ன பயங்களா இருக்கலாம். சில பிள்ளைகளுக்கு வந்து ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயம் இருக்கும், பல்லியை பார்த்தா பயம் இருக்கும், நிறைய அந்த மாதிரி பயங்களும் இருக்கும்.
பட் மேஜர் ஃபியர் பிள்ளைகளுக்கு வந்து இருக்கிறது என்னன்னா வந்து ஃபியூச்சரை குறித்து உள்ள பயம்தான். எதிர்காலத்தில் நான் என்னவா இருக்க போகிறேன், நான் இப்போ ஒரு படிப்பு படிச்சுட்டு இருக்கேன், இந்த படிப்பு படிச்சு நான் என்னவாக போகிறேன், என்ன நடக்க போகுது என் ஃபியூச்சரில், என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, எனக்கு ஃபீஸ் கட்ட முடியல, ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன், இல்லை எனக்கு வீட்டில் அலையன்ஸ் பார்க்குறாங்க, நான் திருமணம் பண்ண போகிற நபர் வந்து எனக்கு ஏற்ற போல ஒரு நபராக இருப்பாரா, நிறைய கேள்விகளோட பயங்கள் இருக்கும், சேர்ந்து இருக்கும், கலந்து இருக்கும். இல்லை ஒரு முக்கியமான பொறுப்புக்குள்ள நீ வந்து இப்போதான் கால் எடுத்து வச்சிருக்கிற, ஒரு ஆஃபீஸ்லயோ இல்லை ஒரு கல்லூரியிலையோ ஒரு ஜாப்லயோ நீ வந்து கால் எடுத்து வச்சிருக்கிற, உனக்கு பயங்கள் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா பார்த்து ஆண்டவர் சொன்னதுதான் 1ஆவது அதிகாரம் 9வது வசனத்துல, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு தினமனையாதா இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்போ யோசுவா நம்ம பார்க்குறோம், மோசேயுடைய மரணத்துக்கு பிறகு யோசுவா தான் அந்த தலைமைத்துவத்துல அந்த பொறுப்புல வராரு. அப்போ அவருக்குள்ள பயங்கள் இருந்திருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத யோசுவா, நீ எங்க போனாலும் நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே தான் வாலிப தங்கச்சி, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க போனாலும் நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ உன்னுடைய ஃபியர்ஸை வந்து நீ மேற்கொள்ளு, ஃபைட் யுவர் ஃபியர்ஸ். அந்த பயத்தை வந்து, ஏன்னா பைபிள்ல வேதத்துல போட்டிருக்கு, 2 தீமோத்தேயு 1ஆவது அதிகாரம் 7வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிறார். ஸோ அப்போ ஆண்டவர் வந்து நம்மளுக்கு தெளிவான ஒரு மைண்டை கொடுக்குறார், சவுண்ட் மைண்டை கொடுக்குறார். மீன் தொட்டி நிறைய பேர் வீட்டில் வச்சிருப்பீங்க. அந்த மீன் தொட்டியில வந்து அப்படியே கலங்கமா இருந்துச்சுன்னா அந்த தண்ணி, அதுல இருக்கிற அந்த அழகான மீன்கள், அந்த அழகான விஷயங்கள் வந்து நம்மளால பார்க்கவே முடியாது, பிளரியா இருக்கும். ஆனா இதே அந்த மீன் தொட்டியை கிளீனா வைக்கும்போது, அந்த தண்ணி அப்படியே கலங்கமில்லாம கிளியரா இருக்கும்போது, அதுல இருக்கிற அழகான காரியங்கள் எல்லாமே வந்து கிளியரா நம்மளுக்கு தெரியும். அதே போலதான் இந்த ஃபியர்ன்றது நம்மளுடைய மைண்டை வந்து தெளிவில்லாம ஆக்கும். ஸோ அந்த பயத்தை நீ வந்து என்ன செய்யணும், ஃபைட் பண்ணணும், போராடணும். இந்த பயத்தை வந்து நீ வந்து மேற்கொள்ளணும். நம்ம வேதத்துல இன்னொரு நபரை பத்தி நம்ம பார்க்குறோம், பேதுருன்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவர் என்னன்னா அவ்வளோ ஒரு பயந்த சுபாவம். ஏசப்பாவோட தான் வந்து படகுல போறாரு, ஆனாலும் என்ன செய்யறாரு, ஐயோ நாங்க மடிந்து போகிறோம். அதே போல இன்னொரு தடவை ஏசப்பா சொல்றாரு, நடந்து வா தண்ணி மேலன்ட்டு, ஒரு கால் எடுத்து வைக்கிறாரு, அடுத்து கீழே விழுந்துடுறாரு தண்ணிக்குள்ள. இப்படி ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றதுக்கு அப்புறம் எவ்வளவு போல்டா நின்று எவ்வளவோ பேருக்கு முன்னாடி வந்து பேசுறாரு. அப்போ அந்த பயத்தை அவரு மேற்கொண்டார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். அந்த பயமாகிய அந்த போராட்டத்தை நீ மேற்கொள்றதுக்கு உனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தேவை. அதே போலதான் நம்ம வந்து அடுத்ததாக 3வதாக நீ வந்து ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உன்னுடைய வீக்னஸஸ், உன்னுடைய பலவீனங்களை மேற்கொள்ள போராடு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், உன்னுடைய சோதனைகளை மேற்கொள்ள நீ போராடணும். 2வதாக உன்னுடைய பயங்களை மேற்கொள்ள போராடணும். 3வதாக உன்னுடைய பலவீனங்களை மேற்கொள்ள நீ போராடணும். நம்ம எல்லாம் பலவீன மனுஷங்கள் தான். அதுவும் வந்து பெண் பிள்ளைகளா இருக்கும்போது பைபிள்லயே போட்டிருக்கு, பலவீன பாண்டங்கள் தான். நம்மளுக்கு நிறைய வீக்னஸஸ் இருக்கும், பிசிக்கல் வீக்னஸ் இருக்கும், மென்டல் வீக்னஸஸ் இருக்கும், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த வாலிப பருவத்துல நீங்க வந்து காலேஜ் ஸ்கூல்ல எவ்வளவோ ஹோம்ஒர்க், அசைன்மெண்ட், நிறைய விஷயங்கள் இருக்கும். நீ ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணிட்டு இருப்ப இந்த நாள்ல. இல்ல வந்து உனக்குன்ட்டு சில வீக்னஸஸ் இருக்கும். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஃபர்ஸ்ட் நீ வந்து செய்ய வேண்டியது என்னன்னா, அனலைஸ் பண்ணு, என்னுடைய வீக்னஸ் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ அனலைஸ் பண்ணும். நம்ம அப்போஸ்தலர் பவுல் எவ்வளவோ ஒரு வல்லமையான ஒரு மனுஷன், அவருக்குள்ள வந்து ஒரு பலவீனம் இருந்துச்சு, ஒரு முள்ளுன்னு சொல்றாரு. அது வந்து 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8வது வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம். அதுல வந்து என்ன போட்டிருக்குன்னா, அவர் சொல்றாரு, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மைப்படுகிறேன் சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. ஸோ அதே போலதான் நம்மளுக்கு வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம், ஏசப்பா இந்த ஒருத்தர் இருக்காரு எங்களுடைய காலேஜ்ல இல்லை என் ஸ்கூல்ல, இவர் வந்து ரொம்ப என்னை டார்ச்சர் பண்றாரு, என்னுடைய ப்ரொஃபஸரா இருக்கட்டும் இல்லை என்னுடைய மேடமா இருக்கட்டும், எனக்கு இந்த விஷயம் என்னை விட்டு போட்டோன்னு நீ நினைக்கலாம். அது வந்து ஒரு வீக்கா நீ ஃபீல் பண்ணுவ, அவங்க இருக்கிறதுனால உனக்கு அது ஒரு வீக்னஸா இருப்ப. ஒரு மேக்ஸ் சப்ஜெக்டா இருக்கட்டும், இல்லை வந்து உனக்கு ஒரு விஷயம் வந்து அது வீக்கா இருக்குன்னு வச்சுக்கோ, ஆண்டவர் சொல்றாரு, அதை நீ வந்து மேற்கொள்ளலாம். எப்படின்னா, அவருடைய கிருபையினால மேற்கொள்ளலாம். என் கிருபை உனக்கு போதும்னு ஆண்டவர் சொல்றாரு. தட் இஸ் இனஃப்.
அவர்கிட்ட கேளு. இந்த நாள்லயும் எசப்பா இந்த போராட்டத்தை மேற்கொள்ற, இந்த பலவீனமாகிய போராட்டத்தை நான் மேற்கொள்றதுக்கு எனக்கு உங்க கிருபை வேணும். போராட்டங்களை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணும்போது கடைசியாக ஒரு விஷயத்துக்காக நீ உண்மையிலே நீ போராடணும். அது என்னதுன்னா உன்னுடைய ஃபியூச்சர், உன் பிளெஸிங்ஸ்க்காக. நம்ம வேதத்துல யாக்கோபுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அவருடைய பேரே வந்து எத்தன் அப்படின்னா வஞ்சிக்கிறவன், டிசீவர், அவன் வந்து எல்லாரையும் ஏமாத்துறவன் அப்படின்ற ஒருத்தன். ஆனா அவருடைய பேரை வந்து இஸ்ரவேல்னு எசப்பா மாத்தினார், கடவுள் மாத்தினார். அதே போலதான் அவர் வந்து ஒரு நாள் ராத்திரியில பயந்து போய் அப்படியே நைட்டு ஃபுல்லா வந்து அவரு தங்கி இருக்கிறார் ஒரு இடத்துல. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனத்துல பாக்குறோம், யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது வெடியும் மட்டும் அவனுடன் போராடி அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல இருக்குது. நைட்டு ஃபுல்லா வந்து ஒரு ஏஞ்சலோட அவன் வந்து ஃபைட் பண்றான். எதுக்காக போராடுறான்? என் ஃபியூச்சர் ஆசிர்வதிங்க, நீங்க என்ன ஆசிர்வதிக்கலைன்னா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறான். நம்மலாம் நினைப்போம் எல்லாமே கரெக்டா நடக்குது, எல்லாமே அந்தந்த டைம்ல அதுவா நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், நம்ம எதுக்கு நம்ம பெருசா வந்து போராடணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா வாலிப தங்கச்சி, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ பயப்பட வேண்டாம். ஆண்டவர்கிட்ட போராடு. ஆண்டவரே, என் வீட்டு சூழ்நிலை இப்படி இருக்கு ஏசப்பா, ஆனா என்னுடைய ஃபியூச்சர் உங்க கையில இருக்குது, நீங்க எனக்கு பெஸ்டானதை கொடுக்கணும், எனக்குரிய ஆசீர்வாதத்தை எந்த விஷயமும் தடை பண்ணக்கூடாது, எந்த காரியமும் நானே ஒரு தடையா கூட இருக்கக்கூடாது, என் பாவம் ஒரு தடையா இருக்கக்கூடாது, இல்லை என் குடும்பத்துல இருக்கிற சாபங்கள் ஒரு தடையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணுமா? நீ யாக்கோபை போல போராடணும். நைட்டு ஃபுல்லா அவன் அதாவது போட்டிருக்கதை வந்து அவன் தனித்திருந்தான்னு சொல்லிட்டு, எல்லாம் அவனுக்கு வந்து 2 மனைவிகள், பிள்ளைகள் எல்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க, கூட்டம் எல்லாத்தையும் முன்னாடி அனுப்பிச்சிட்டு என்ன செஞ்சானா, அவன் தனித்திருந்தான். அப்போ உனக்கு வந்து தனிமையான டைம்ஸ், அலோன் டைம்ஸ், குவாய்ட் டைம்ஸ் வித் காட் இருக்கா? அந்த நேரத்துல நீ இந்த போராட்டங்கள் எல்லாம் நீ வந்து ஃபேஸ் பண்ணணும். அந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட வந்து இந்த போராட்டங்களை நீ கொடுக்கணும். ஆண்டவரே, என்னோட ஃபியூச்சரை பிளஸ் பண்ணுங்கன்ட்டு. ஸோ 4 விதமான போராட்டங்களை நீ வந்து செய்யணும் இந்த வாலிப பருவத்துல. சோதனைகளை நீ வந்து மேற்கொள்ளணும். 2வதாக உன்னுடைய பயங்களை மேற்கொள்ளணும். 3வதாக உன்னுடைய பலவீனங்களை மேற்கொள்ளணும். 4வதாக உன்னுடைய ஃபியூச்சருக்காக ஆண்டவர்கிட்ட போராடணும். சரி, போராடணும்னு சொல்றீங்க, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? எப்படி நான் போராடணும்? How can you fight இந்த மாதிரி போராட்டங்களை அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்கலாம். ஃபர்ஸ்ட், சரியான ஆயத்தத்தோடு போராடணும். வார் போகும்போது, ஒரு போருக்கு போகும்போது எந்த மனுஷனும் அப்படியே கை வீசிட்டு கையில ஒண்ணுமே கொண்டு போகாம போக மாட்டான். என்ன கொண்டு போகும்? அவ்வளோ ஆயுதங்களும், அவ்வளோ வெப்பன்ஸ், அப்படியே பெரிய பெரிய வெப்பன்ஸ் எல்லாம் கொண்டு போவாங்க. எதெல்லாம் பாசிபிளோ அவ்வளோ வெப்பன்ஸையும் கொண்டு போவாங்க. அப்பதான் எனிமியை வந்து மேற்கொள்ள முடியும். ஈஸியா வந்து ஒண்ணுமே கொண்டு போகாம போனாங்கன்னா ஈஸியா எனிமி வந்து நம்மளை மேற்கொண்டுருவான். ஸோ அதே போலதான் நம்ம சரியான ஆயத்தத்தோட போராடணும். ஸோ நான் இப்ப சொன்ன மாதிரி இத்தனை போராட்டங்கள் இருக்குது நம்மளுக்கு. அதே எபேசியர் 6வது அதிகாரத்துல நம்ம வந்து 11வது வசனத்துல இருந்து நம்ம வாசிக்க ஆரம்பிச்சோம்னா, முதலாவதாக ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஆர் பாடிக்கும் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், சர்வாயுத வர்க்கம், ஆர்மர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு அழகா எழுதியிருக்காரு பால். ஸோ இதை நீங்க வந்து பைஹார்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்க வந்து மனப்பாடம் செஞ்சு வாலிப பெண் பிள்ளைகள் இதை எப்பயுமே நீங்க வந்து ப்ரொடெக்டடா இருக்கணும், எப்பயுமே பாதுகாப்போடு இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறோம், சத்தியம் என்னும் கச்சை, பெல்ட் ஆஃப் ட்ரூத். அப்படின்னா என்னன்னா, பெல்ட் எதுக்கு போடுவாங்க? நம்மளுடைய பேண்டாக இருக்கு, இது வந்து கீழே இறங்கிடக்கூடாது. ஸோ அதே போலதான் பெல்ட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னா என்னன்னா, நீ யாருன்றத நீ அறிஞ்சிக்கிட்டேன்னா யார் உன்னை எது சொன்னாலும் நீ வந்து அது உன்னை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட், கடவுளுக்குள்ள நீ யாருன்றத நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதுதான் வந்து சத்தியம். 2வதாக நீதி என்னும் மார்க்கவசம். நீதி என்னும் மார்க்கவசம்னா பிரஸ்ட்பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். ஆண்டவருக்கு முன்னாடி நீ நீதிமான். யார் உன்னை குற்றம் செலுத்தினாலும் நீ வந்து ஆண்டவருக்கு முன்னாடி என்னதுதான் நீதிமான் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடுத்து பாதரட்சை, அதான் நம்ம ஷூஸ் எப்படி இருக்கணும்னா, சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு ரெடியா இருக்கணுமா. நம்ம வந்து எங்க போனாலும் ஜீசஸை பத்தி நம்ம எல்லாருக்கையும் வந்து ஷேர் பண்ணணும். பயப்படவே கூடாது, ரெடியா இருக்கணும். எசப்பா பத்தி உன்னுடைய ஸ்கூல்லயோ சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில தைரியமா நீ வந்து சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா காலில் செருப்பு போட்டோம்னா டக்குன்னு ஏறி போயிடுவோம்ல, அதே மாதிரி அந்த ஷூஸ் ரெடியா இருக்கணும். அதே போல கேடகம், விசுவாசம் என்னும் கேடகம், ஷீல்ட் ஆஃப் ஃபேத், அதை நம்ம எடுத்துக்கணும். அதே போல நம்ம ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், நம்ம மனதை வந்து பாதுகாக்கிறது என்னன்னா ரட்சிப்பு, அதை வந்து நம்ம வந்து தலையில வச்சுக்கணும். அடுத்தது நம்மளுடைய வசனம்,
முக்கியமானது. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நம்மளுடைய பாதுகாப்புக்கு. வெப்பன் எதுனா வேத வசனம், நம்மளுடைய பைபிள் மட்டும்தான். நம்மளுடைய பைபிள் மட்டும்தான் நம்மளுடைய என்ன சொல்றது வெப்பன்ஸ் ஆஃப் வார்ஃபேர். இன்னைக்காவது ஒரு நாள் பிசாசு உன்னை குழப்புறதுக்காக மைண்டை வந்து ஏதாவது தேவையில்லாத காரியங்களை போட்டு குழப்பினானா, பயத்தை கொண்டு வந்து போட்டானா, இல்லை வந்து சோதனைகளை கொண்டு வந்து போட்டானா, வசனத்தை வச்சு நீ வந்து அந்த விஷயத்த மேற்கொள்ளணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி ஃபைட் பண்ணணும்னா ஆயுதத்தோட ஃபைட் பண்ணணும். ரெண்டாவதாக நம்ம வந்து அர்ப்பணித்து வந்து நம்ம வந்து ஃபைட் பண்ணணும், சரண்டர் பண்ணிடணும். நம்ம வந்து பைபிள்ல யோசபாத் ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு திடீர்னு நிறைய எல்லா பக்கத்துல இருந்து போராட்டம் வருது, எல்லா பக்கத்துல இருந்தும் வந்து போராட்டம். உடனே அவர் பயந்துட்டாருன்னு பைபிள்ல போட்டிருக்கு. அப்படியே பயந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்ம வந்து 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் அல்ல, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. அப்படியே சரண்டர் பண்ணிட்டார். என்னால எங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல. அவ்வளோ பெரிய ராஜா எத்தனை பேட்டில்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, சரண்டர் பண்ணிட்டார், எங்களால முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கடைசியா சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஸோ அதுதான் உன்னை இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப தங்கச்சி ஆண்டவர் சொல்றாரு, நீ ஃபேஸ் பண்ற டெம்டேஷன்ஸா இருக்கட்டும், ஃபியர்ஸா இருக்கட்டும், எதுவுமே வந்து நீ மேற்கொள்ளலாம், உன்னால செஞ்சிட முடியும்னு மட்டும் நினைச்சிடாத. ஆண்டவர் தான் உனக்கு வந்து யுத்தத்தை நடத்தி கொடுக்க முடியும். ஸோ அதனால நம்மளுடைய ஸ்ட்ரென்த்ல மட்டும் நம்மளால எந்த விஷயத்தையும் ஃபேஸ் பண்ண முடியாது. அதே போல கடைசியா நீ எப்படி ஃபேஸ் பண்ணணும்னா, அழைப்பை மனதில் வைத்துக்கொண்டு நீ வந்து போராடணும். அதாவது அதே வசனத்தை எடுங்க. ஃபர்ஸ்ட் நான் வாசிச்ச வசனம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனத்துல பவுல் சொல்றது போல, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அப்ப ஆண்டவர் உன் மேல ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார். இது பாக்குற ஒவ்வொரு வாலிப தங்கச்சிக்கும் ஆண்டவர் வந்து ஒரு அழைப்பு வச்சிருக்கிறாரு. நான் சர்ச்சில் போய் பேசல, நான் சர்ச்சில் போய் ஊழியம் பண்ணாதான் அழைப்புன்றது இல்லை. ஆண்டவருக்காக நீ பரிசுத்தமா வாழ்றல்ல, அதுவே ஒரு பெரிய அழைப்பு தான். உன்னை பிரித்து எடுத்திருக்கிறார் ஆண்டவர். உன்னை நீ உலகத்துக்குள்ளேயவர் அல்ல, ஆண்டவருக்குள்ளேயவர். நீ வந்து ஆண்டவர் உன்னை வந்து செப்பரேட் பண்ணியிருக்கிறாரு. எஸ்தரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த நேரத்துக்கு தான் நீ வந்து என்னது ராஜாத்தியா நீ வந்து உன்னை வந்து காட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த டைமுக்கு தான், இந்த அப்பாயிண்டட் டைமுக்கு காட் வந்து உன்னை ராணியா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்தரை பார்த்து வந்து மொர்தெகாய் சொல்றாரு. அதே போலதான் நீ உன்னை வந்து ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ஸோ அந்த அழைப்பை நீ வந்து மைண்ட்ல வச்சுட்டு என்ன செய்யணுமா, போராடணும். நம்ம தேவையில்லாத பேட்டில்ஸை வந்து நம்ம என்கேஜ் ஆகக்கூடாது. அதாவது இந்த வாலிப பருவத்துல நம்ம நிறைய சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம சண்டை போடுவோம், சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம போராட்டம்னு நினைச்சு, ஐயோ எனக்கு இவ்வளவு பிரச்சனை, ஐயோ எனக்கு இவ்வளவு போராட்டம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதெல்லாம் நீ வந்து ஓரமா தள்ளிட்டு உன்னுடைய அழைப்பை நினைச்சு மைண்ட்ல வச்சுக்கோ. நீ எதுக்காக காட் உன்னை எதுக்காக அழைச்சிருக்கிறாரு, அதை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணி நீ போராடணும். தேவையில்லாத பேட்டில்ஸை வந்து நீ வந்து அதுல என்கேஜ் ஆகாத. அடுத்து கடைசியாக அமைதியோடு போராடு. சங்கீதம் 46வது அதிகாரம் 10வது வசனத்துல, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுவீர்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்வீர். அமைதியா போராடணும். எப்பயுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுக்கு இவ்வளவு போராட்டம் இருக்கு, எல்லாமே ஃபேஸ் பண்றீங்க இந்த வாலிப பருவத்துல. ஆனா ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு, ஜீசஸ் உங்க போட்ல இருக்கிறாருன்றது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே மாறி போகும். எல்லா போராட்டத்தையும் ஆண்டவர் வந்து மாற்றுவாரு. ஸோ அப்ப அதனால இந்த நாள்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப தங்கச்சிக்கும் நான் என்கரேஜ் பண்றது என்னன்னா, ஃபைட் த குட் ஃபைட். நல்ல போராட்டத்தை போராடு, நல்ல போராட்டத்தை போராடு. கடைசியா வந்து அவர் சொன்னது போல நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஸோ அதுக்காக தான் ஆண்டவர் ஒன்று அழைக்கிறாரு. எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப தங்கச்சியும் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல போராட்டத்தை பிள்ளைகள் போராட கிருபை கொடுங்க ஏசப்பா. சோதனையை மேற்கொள்ள கிருபை கொடுங்க. அதே போல ஆண்டவரே, அவங்களுடைய பயங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க. ஆண்டவரே, அவங்களுடைய ஃபியூச்சரை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. யாக்கோபுடைய ஆண்டவரே பெயரை நீங்க இஸ்ரவேல் என்று மாற்றினது போல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஃபியூச்சரை நீங்க மாத்துங்கப்பா. ஆண்டவரே, உங்க கரம் பிள்ளைகளோடு இருப்பதாக கையை பிடிச்சு வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.